அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேத்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து 7வது முறையா பட்ஜெட் தாக்கல் பண்ணி ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. சரியா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, நேத்து பட்ஜெட் உரைய இவங்க எவ்வளோ நேரம் நிகழ்த்தி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 83 நிமிடங்கள் பட்ஜெட் உரை அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வருமான வரியில நெறைய சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஒரு சில திட்டங்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன இம்பார்ட்டன்ட்டா நமக்கு தேவையோ, அத மட்டும் நம்ம எடுத்து பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லாம் எடுத்து பார்க்க தேவையில்ல. நமக்கு எது தேவையோ அத மட்டும் எடுத்து பார்ப்போம். சரிங்களா? அந்த வகையில இந்த புதிய வருமான வரி விதிப்பு முறை அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல நிலையான கழிவு அப்படின்னு பார்த்தோம்னா, டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிடக்ஷன் அப்படிங்கிறத 50,000லேருந்து 75,000 உயர்த்தியிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா ஒரு வருஷத்துக்கு ரூ. 17,500 சேமிக்க முடியும். சரிங்களா? டிடக்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணனால. அடுத்தது ஓய்வூதியர்களுக்கும் பார்த்தோம்னா, குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் பார்த்தோம்னா, இந்த டிடக்ஷன் ரேட்ல கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அவங்களுக்குமே கொஞ்சம் அமௌண்ட்ட சேவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது பேசிக்கான ஒரு விஷயம். டிடக்ஷன்ஸ்ல கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. மத்தபடி பார்த்தோம்னா, இந்த புதிய வருமான வரி முறையில ஓகேங்களா, புதுசா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, 3,00,000 வரைக்கும் நம்ம ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வரி கிடையாது. 3,00,000 முதல் 7,00,000 வரை. முன்னாடி இது 6,00,000 இருந்துச்சு. இப்ப 7,00,000 மாத்திட்டாங்க. சரியா? ஸோ இந்த பட்ஜெட்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 6,00,000 இருந்தது 7,00,000 மாத்திருக்காங்க. இப்ப 3,00,000 முதல் 7,00,000 வரை இருந்துச்சு அப்படின்னா 5% வரி. 7,00,000 முதல் 10,00,000 வரை இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு 10% வரி. 10 முதல் 12,00,000 வரை இருந்துச்சு அப்படின்னா 15% வரி. 12,00,000 முதல் 15,00,000 வரை இருந்துச்சு அப்படின்னா 20%. 15,00,000க்கு மேலனா 30. ஓகேங்களா? 3,00,000க்கு கீழன்னா 3,00,000 அதற்கு கீழ அப்படின்னா நமக்கு வரி கிடையாது. 15,00,000க்கு மேலனா 30% அப்படியே டபுள் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 3-7 அப்படின்னா 5%. 7 லேக் டூ 10 லேக் அப்படின்னா 10%. 10-12, 12-15 ஓகேங்களா? 15, 20 அப்படியே 5, 5ஆ நமக்கு இன்கிரீஸ் ஆயிட்டு வரும். வரி பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 5, 10, 15, 20 அப்படி சொல்லி இன்கிரீஸ் ஆயிட்டே வரும். 3 முதல் 7,00,000, 7 முதல் 10,00,000, 10லிருந்து 12, 12லிருந்து 15. 5, 10, 15, 20 இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? முக்கியமானது. ரைட். அடுத்ததா பார்த்தோம்னா, வேற என்ன இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தங்கம், வெள்ளி விலையெல்லாம் குறையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நெறைய பொருட்களுடைய விலை குறைய போகுது. ஓகேங்களா? ஸோ அத நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறக்குமதி செய்யப்படும் தங்கம், வெள்ளி மீதான சுங்க வரி ஓகேங்களா? சுங்க வரி 15%லிருந்து 6%ஆ குறைச்சிருக்காங்க. இதனால நம்ம தங்க விலைகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி தான் பிளாட்டினம் மீதான சுங்க வரியும் 4 புள்ளி 6.4% குறைக்கப்பட்டிருக்கு. அதனால நமக்கு இந்த தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற விலைகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஏஞ்சல் டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தான் போடுவாங்க. ஓகேவா? ஏஞ்சல் ஏஞ்சல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் வரி. புத்தாக்க நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு விதிக்கப்படும் ஏஞ்சல் வரி ரத்து செய்யப்படுவதாக பட்ஜெட்டில் அமைச்சர் தெரிவித்தார் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இப்ப புத்தாக்க நிறுவனங்கள்ல முதலீடு செய்பவர்கள் மேல போடக்கூடிய வரி தான் நமக்கு ஏஞ்சல் வரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அந்த ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால நெறைய புத்தாக்க நிறுவனங்களுக்கு நெறைய முதலீடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இதன் மூலியமா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் விலை குறையும், விலை உயரும் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், பல்லேடியம், ஆஸ்மியம், ருத்தேனியம், இரிடியம் போன்ற உலோகங்கள்லாம் விலை குறையும். அடுத்தது பாருங்க, கைபேசி மற்றும் அதன் உதிரி பாகங்கள், புற்றுநோய் மருந்துகள், மருத்துவ பயன்பாட்டுக்கான எக்ஸ்ரே இயந்திர உதிரி பாகங்கள், அடுத்தது இயற்கை மணல், நீர்வாழ் உயிரினங்களுக்கான தீவனம், இந்த பவளப்பாறைகள், குவார்ட்ஸ் பவளக்கற்கள், பவளப்பாறைகள் அல்ல, குவார்ட்ஸ் பவளக்கற்கள், குவார்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா அது. இது ஜவுளி தயாரிப்புகள், அடுத்தது ஃபெர்ரோனிக்கல் மற்றும் பிளிஸ்டர் தாமிரம். ஓகேங்களா? இதை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் விலை குறையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விலை உயரக்கூடிய பொருட்கள்னு பார்த்தோம்னா சிலவற்று இருக்கு. பிளாஸ்டிக், சூரிய மின்கல அமைப்பு, ஆய்வக ரசாயனங்கள், பூங்காக்களில் பயன்படுத்தப்படும் பெரிய குடை இறக்குமதி செய்யப்படும் அந்த பெரிய குடை இதற்கெல்லாம் விலை உயரும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பட்ஜெட் சார்ந்து இந்த முக்கியமான ஒரு விஷயம் இது. தொழில் முனைவோருக்கான முத்ரா கடன் வரம்பு இரட்டிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க.
ஓகேவா? முத்ரா அப்படின்னா நமக்கு தெரியும். 8 ஏப்ரல் 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி அப்படிங்கிறது தான் முத்ரா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? முத்ரா அப்படின்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி. ஆ இதுல 3 டைப்ஸ் ஆஃப் லோன் வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷிஷு அப்படின்னா 50,000 வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். கிஷோர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து 5,00,000 வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். தருண் அப்படிங்கிறது 10,00,000 வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். ஷிஷு, கிஷோர், தருண் அப்படிங்கிற 3. ஓகேங்களா? 50,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். 5,00,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். 10,00,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ இதனுடைய உச்ச வரம்பு கடன் வாங்குறதுக்கு என்ன 10,00,000 இருக்கு. அத 20,00,000 மாத்தி பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப முக்கியமான ஒரு திட்டம். இனிமேலு முத்ரா திட்டத்துக்கு கீழ கடன் வாங்கணும் அப்படின்னா 10,00,000 வரைக்கும் வாங்க தேவையில்ல. 20,00,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருந்துச்சு இந்த பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும். அடுத்தது ரூ. 1 வரவு செலவு அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நம்மளோட புரிதலுக்காக, பொதுமக்களோட புரிதலுக்காக தான் அதெல்லாம் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு துறைகளுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. இப்ப மகளிர் மற்றும் சிறுமிகள் நலத்திட்டத்துக்கு இவ்வளவு குடுத்துருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? சுகாதாரத்துறை அப்படின்லாம். ஸோ எவ்வளவு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நெறைய ஒதுக்கியிருப்பாங்க. அத நம்மளால ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. வேணும்னா ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்ப வேளாண் துறை அப்படின்னா 1,52,00,000 கோடி அப்படிங்கிறத ஜஸ்ட் எழுதி வேணா வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நிதி பற்றாக்குறைங்களா? பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது 4.9% இருக்கு அப்படின்னு சொல்லி பட்ஜெட் உரையில சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்டோட கவர்மெண்டோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறத அடுத்த பினான்சியல் இயர் அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள 4.5% கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட்டா வச்சிருக்காங்க. தற்போதைய நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 4.9%. அடுத்த நிதியாண்டுல அடுத்த பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப இது 4.5% குறைக்கணும் அப்படிங்கிறத இலக்காக வச்சிருக்காங்க. சரியா? சரி. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த இடத்துல பட்ஜெட்டோடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த விஷயங்கள் தான். விலை குறையக்கூடிய விஷயங்கள். அடுத்தது ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவ்வளவா நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. சரிங்களா? இதிலேயே முக்கியமா இருக்கிறத மட்டும் வேணா நம்ம பார்ப்போம். ஆ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த வருமான வரி சார்ந்த விஷயங்கள். அடுத்தது வந்து நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம். பிரதான் மந்திரி ஆ இந்த வீடு கட்டக்கூடிய திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவாஸ் யோஜனா. ஓகேங்களா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா தான் வந்து நமக்கு வீடு கட்டக்கூடிய திட்டம். ஆவாஸ்னா, இந்த ஆவாஸ் அஞ்சிங் அத வச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னா வீடு கட்டக்கூடிய ஒரு திட்டம். அது அர்பன்ல. ஓகேவா? அர்பன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம்னு அததான் இந்த திட்டத்த தான் சொல்ல வராங்க. ஓகேவா? 1,00,00,000 நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து தங்கம், வெள்ளி விலையெல்லாம் குறையக்கூடிய விஷயங்கள். ஏஞ்சல் வரி ரத்து பண்ணது. அடுத்தது வேலைவாய்ப்பு உருவாக்கத்துக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 2,00,000 கோடி மதிப்பீட்டில் திட்டம். ஓகேங்களா? அடுத்த 5 ஆண்டுகள்ல 2,00,000 கோடி ரூபாய் மதிப்புல வேலைவாய்ப்பு உருவாக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது புனித தலங்கள வந்து கொஞ்சம் மேம்படுத்த போறாங்க. இது வந்து சுற்றுலாத்துறை டூரிசம் பேஸ் பண்ணி இத டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது 5 ஆண்டுகளில் 20,00,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மென்ட் வந்து குடுக்க போறாங்க. ஸ்கில் டெவலப்மென்ட் குடுத்து எம்ப்ளாய்மென்ட் குடுக்கிறது தான் கவர்மெண்டோட அப்ஜெக்டிவா இருந்துட்டே இருக்கு. ஸோ 5 ஆண்டுகள்ல 20,00,000 இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது மின்னணு வர்த்தகத்திற்கான டிடிஎஸ் வரி விகிதம் தற்போதைய அ 1% 0.1 வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? மின்னணு வர்த்தகத்துல இருக்கக்கூடிய அந்த டிடிஎஸ் வரி அப்படிங்கிறது. அடுத்தது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான பெருநிறுவன வரி அப்படிங்கிறது ஓகேங்களா? இந்த பெருநிறுவன வரிய வந்து 40லிருந்து 35% குறைச்சிருக்காங்க. நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்ட பார்த்தீங்கன்னாலே, நமக்கு இந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கு. வரிச் சலுகைகள் அப்படிங்கிறது தான் அதிகமா குடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட்ல. திட்டங்கள் சார்ந்து இல்லாம வரிச் சலுகைகளா அதிகமா இந்த பட்ஜெட்ல நம்மனால பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்தது ரூபாய் 5,000 மாத ஊக்கத்தொகையுடன் 1,00,00,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 500 தொழில் பழகுனர் மையங்கள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தொழில் பழகக்கூடிய அந்த மையங்கள் ஓகேங்களா? அதுக்கு ரூ. 5,000 மாத ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது 12 தொழில்துறை பூங்காக்கள், 1000 தொழில்துறை பயிற்சி
நிறுவனங்கள்லாம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பத்திரப்பதிவு கட்டணத்தை வந்து மாநில அரசாங்கங்கள், அதிக வருவாய் வரக்கூடிய மாநில அரசாங்கங்கள் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, விவசாயிகள் சாகுபடி செய்ய 32 பயிர்களுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய பருவநிலை மாற்றச் சவால்களை எதிர்கொள்ளும் ரகங்கள் வெளியீடு. ஒரு 32 பயிர்களுக்கு ஹை இந்த ஈல்டு வரக்கூடிய மாதிரியும், கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட் வந்து தாங்கிக்கிற மாதிரியான ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு வெளியிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப 32 பயிர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, அடுத்த 2 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 1,00,00,000 விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எரிசக்தி பாதுகாப்பு, கூட்டுறவுத்துறை தொடர்பான கொள்கைகள் விரைவில் உருவாக்கம். ஓகேவா? பாலிசி கோஆப்பரேட்டிவ் அண்ட் எரிசக்தி பாதுகாப்பு அந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் கொண்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது விண்வெளி பொருளாதாரத்துக்கு வந்து 1000 கோடி. அடுத்ததா பார்த்தோம்னா, திவால் நடைமுறைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கூடுதல் தீர்ப்பாயங்கள். இந்த திவால் ஆகக்கூடிய விஷயங்கள மேனேஜ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ராவா ட்ரிபியூனல்ஸ்ன்னு கொண்டு வர போறாங்க. அடுத்தது, நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு 11,00,000 கோடி. ஓகேங்களா? ஸோ உள்கட்டமைப்பு டெவலப் பண்றதுக்காக 11,00,000 கோடி. மத்தபடி பார்த்தோம்னா, பீகார் மாநிலத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு பார்த்தோம்னா, இந்த நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக. அதே மாரி ஆந்திர பிரதேஷ் இருக்கு இல்லையா? ஆந்திர பிரதேசோடைய தலைநகரம் அமராவதிய வந்து டெவலப் பண்றதுக்காக, ஓகேங்களா? அதுக்கு ஒரு 15,000 கோடி வந்து ஒதுக்கிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான அம்சங்கள்லாம் இருந்துச்சு இந்த பட்ஜெட்ல. ஸோ அடுத்தது திருக்குறளுக்கு வருவோம். ஆ "சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலந்தாழ்ந்து நிற்பது குற்றமாகும். அதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம அதனால் வரக்கூடிய சாதக பாதகங்களை எல்லாம் யோசிச்சிடணும். அந்த செயல தொடங்குனதுக்கு அப்புறமா அத பத்தி யோசிக்கிறது, அதை பத்தி எண்ணுவது அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க வள்ளுவர். சரியா? திருக்குறள் எண் 671 அதிகாரம். அடுத்தது பார்த்தோம்னா, அடுத்தது பட்ஜெட் குறித்த கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல தமிழக அரசாங்கத்தின் சார்பாக ஒரு செய்தி. சிறுபான்மையினர் நல ஆணையம் மாற்றியமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய தலைவர், உறுப்பினர்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முன்னாள் தலைவரா திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதற்கு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு, இப்ப யார புதிய தலைவராக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாதிரியார் ஜோ அருண் அப்படிங்கிறவர் வந்து புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். மத்தபடி உறுப்பினர்கள் பெயர் எல்லாமே நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம தலைவர் பெயர மட்டும் பார்த்துக்கிறோம். ஜோ அருண், பாதிரியார் ஜோ அருண் அப்படிங்கிறவங்க தான் ஆ புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஆணையத்தின் தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் 3 ஆண்டுகள் வரை பதவி வகிப்பர் என அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? துணைத் தலைவர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அப்துல் அல்லது இறையன்பன் குத்தூஸ் அப்படின்னு சொல்லி அவர சொல்றாங்க. அப்துல் குத்தூஸ் என்ற இறை அன்பன் குத்தூஸ். ஓகேவா? ஸோ இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஆண்டுகள் வரை பதவி பதவி வகிப்பர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். மத்தபடி பார்த்தோம்னா, ஒலிம்பிக்ஸ் சார்ந்து ஒரு சில முக்கியமான செய்தி குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யங்கஸ்ட் பிளேயர், யார் ஓல்டஸ்ட் பிளேயர் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்க பொறுத்தவரைக்கும். அப்புறம் ஓவராலா ஒலிம்பிக்லயே யார் யங்கஸ்ட், யார் ஓல்டஸ்ட், அதுல இந்தியாவுல யார் யங்கஸ்ட், யார் ஓல்டஸ்ட் அப்படிலாம் குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த இந்த ஆர்டிக்கிள அப்படியே கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெறைய எழுதுற மாரி இருக்கும். கிளிப் பண்ணி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ரைட். ஸோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஜெங் ஹவுஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனாவ சேர்ந்த இந்த சிறுமி தான் பார்த்தோம்னா, 11 ஆண்டுகள், 11 மாதங்கள் தான் அவங்களுக்கு ஆயிருக்கு. ஸ்கேட் போர்டிங் அப்படிங்கிற கேம்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கோட யங்கஸ்ட் பிளேயர் யாருன்னா, ஜெங் அப்படிங்கிற இவங்க தான். ஓகேவா? என்ன கேம்னா ஸ்கேட் போர்டிங். என்ன நாடு அப்படின்னா சீனா. ஸ்கேட் போர்டிங்க பொறுத்தவரைக்கும் 2020ல தான் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல யங்கஸ்ட் பிளேயர்னா ஜெங். அ ஒலிம்பிக்ஸ்லயே யங்கஸ்ட் பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 1896ல ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ்ல டிமிட்ரியஸ் லுண்ட்ராஸ் அப்படிங்கிறவரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார்ல. ஓகேவா? ஒரு சிறுவன், 10 வயது சிறுவன். ஓகேவா? இவர் தான் இப்போ வரைக்கும் யங்கஸ்ட் பிளேயர் இன் ஒலிம்பிக்ஸ். சரியா? அடுத்தது ஒலிம்பிக்ஸ்ல ஓல்டஸ்ட் பிளேயர பார்க்க போறோம். இவங்க தான் வந்து ஓல்டஸ்ட் பிளேயர். ஓகேவா? ஜில் இர்விங் கனடா நாட்ட சேர்ந்தவங்க. குதிரை ஏற்றம். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஈக்வெஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஈக்வெஸ்ட்ரியன் அப்படின்ற கேம். ஓகேவா? அதான் குதிரை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குதிரை ஏற்றம் இந்த விளையாட்டுல ஜில் இர்விங் இவங்க தான் வந்து 61 வயசு.
பாரிஸ் ஒலிம்பிக்ல மிக அதிக வயது கொண்ட நபர்னா இவங்க தான். சரிங்களா? இதே ஒலிம்பிக் வரலாற்றிலே மிக அதிக வயது கொண்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 1920ல ஆன்ட்வெர்ப் அப்படிங்கிற பகுதி, பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய ஆன்ட்வெர்ப் அப்படிங்கிற பகுதியில நடந்த ஒலிம்பிக்ஸ்ல ஸ்வீடன சேர்ந்த துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ஆஸ்கர் ஸ்வான் தான் 72 வயதுல வந்து பங்கேற்று சாதனை பெற்றிருக்கார். ஓகேங்களா? ஸோ யங்கஸ்ட், ஓல்டஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தோம்னா, ஜெங் அண்ட் இர்விங். ஓகேவா? ஜெங் வந்து சைனா, இர்விங் வந்து கனடா. ஜெங் வந்து ஸ்கேட் போர்டிங், இர்விங் வந்து குதிரை ஏற்றம். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்தியா அளவுல பார்க்கிறப்ப, இந்தியாவுல இருந்து இந்த ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு யங்கஸ்ட் பிளேயரா யார் போயிருக்காங்க அப்படின்னா, பெங்களூரை சேர்ந்த தினிதி தேசிங் அப்படிங்கிற இவங்க தான். ஓகேங்களா? 14 ஆண்டுகள் 2 மாதங்கள் தான் இவங்களுக்கு ஆயிருக்கு. ஆ 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் அந்த அத்லெட்டிக்ஸ்ல நீச்சல்ல வந்து இருக்காங்க. சரியா? 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவுல வந்து இவங்க பங்கேற்க போறாங்க. தினித்தி தேசிங் அப்படிங்கிற இவங்க. ஓகேவா? ஸோ யங்கஸ்ட் பிளேயர் ஃப்ரம் இந்தியா இன் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? அடுத்தது இந்தியாவுல இருந்து யங்கஸ்ட் ஒலிம்பிக் பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இவங்க கீழ படம் குடுத்திருக்காங்க இல்லையா? ஆர்த்தி ஷாஹா அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? இவங்க 11 வயசுலயே வந்து நீச்சல் போட்டியில பங்கேற்றவங்க. ஓகேவா? ஆர்த்தி ஷாஹா நீச்சல் போட்டி. அடுத்தது ரோஹன் போப்பண்ணா பார்த்தோம்னா, இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியால இருந்து போயிருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் பிளேயர் 44 வயசுல. ஓகேங்களா? இதுவே இந்தியாவுல இருந்து போன ஓல்டஸ்ட் ஒலிம்பிக் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, துப்பாக்கி சுடுதல்ல பீம் சிங் பகதூர் அப்படிங்கிறவரு 66 வயசுல மான்ட்ரியல் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துட்டு இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யங்கஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் பிளேயர்ஸ்க்கான டேட்டா. இத வேணா அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர பார்த்தோம்னா, நம்ப பட்ஜெட்ல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது நமக்கு மத்தபடி தமிழ்நாடுல ரிலேட்டடா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா என்னலாம் எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நெறைய இருந்துச்சு. கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.